ஹாய் ஹலோ வணக்கம். குட்டி கத்திரிக்காய் கடையில் கிடச்சிதுங்க. பார்த்தோன்னே அதை முழுசாக வறுக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு 2 துண்டு கட்டி பெருங்காயத்தை பொரிச்சிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் முழு மல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுங்க. நல்லா கமகமன் மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துங்க. அதையும் சேர்த்து வதக்கிங்க. தேங்காய் துருவல் சேர்த்து 2 வதக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடாயோட சூட்லேயே அந்த தேங்காய் வறுபட்டுரும். இப்போது வறுத்த கலவையை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறின பிறகு பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பொடி ரெடி ஆகிடுச்சு. இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருங்க. இப்போது கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கிடச்சிதுங்க கத்திரிக்காய். பார்க்கவே அழகாக இருந்தது. காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காம்போடு வேணாலும் கட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிங்க. அடுத்தது கிராஸில் ஒரு வாட்டி வெட்டிட்டு அதை 4ஆக வெட்டிங்க. அப்படி வெட்டும்பொழுது உள்ளுக்குள்ளே பூச்சி எதுவும் இருந்ததுன்னா நமக்கு தெரியும். நல்லா அடி வரைக்கும் வெட்டிட்டு நல்லா பொளந்து பார்க்கும்பொழுது பூச்சி இருந்தால் பார்த்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் கட் பண்ணி எடுத்துங்க. இந்த கத்திரிக்காயை வறுத்து சாப்பிடும் பொழுது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா கத்திரிக்காயையும் கட் பண்ணியாச்சு. இந்த மசாலாவை உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் எல்லா பக்கமும் வராப்பில் கலந்து விட்டுருங்க. இப்போது கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மசாலாவை எடுத்து அடி வரைக்கும் நல்லா பொளந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. நல்லா திணிச்சு விட்டுருங்க. ஒவ்வொரு கத்திரிக்காயை எடுத்து நல்லா திணிச்சு விட்டு அமுக்கி அப்படியே வச்சுருங்க. எல்லா கத்திரிக்காயும் இதே டைப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா இதே மாதிரி டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். எல்லா கத்திரிக்காயையும் ஸ்டஃப் பண்ணி முடித்தாச்சு. இப்போ கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயை எண்ணெய் சூடான பிறகு இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுங்க. மிச்சம் இருக்க மசாலா, மிக்ஸி கழுவுன தண்ணி எல்லாத்தையும் இந்த கத்திரிக்காயோட சேர்த்துங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து கத்திரிக்காயை நல்லா பெரட்டி கொடுங்க. இந்த ரெசிபியை ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மசாலாலாம் சுருண்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். கத்திரிக்காய் உடஞ்சிராமல் நிதானமாக பெரட்டி விட்டு கிளறி விட்டு வறுத்து எடுத்துங்க. சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படியே மசாலா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி மினுமினுன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே மசாலா எல்லா கத்திரிக்காயிலையும் கோட்டாராப்பில் பெரட்டி விடுங்க. சூப்பராக கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.